டா நண்பா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். நீ நம்புறியா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா இது நிஜமா நடந்த கதை. ஒரு நாள் நாங்க 4 பேரு, அருண், கவி, சூர்யா, நானும் ஒரு பெரிய காட்டுக்குள் ட்ரெக்கிங் போக முடிவு பண்ணோம். அந்த காடு ரொம்ப பழமையான காடு. அங்க போனவுன சில பேர் சொல்றாங்க, அங்க ஒரு மர்ம ஒளி இரவு வந்தா தோன்றும். ஆனா யாருக்கும் அது என்னன்னு தெரியாது. காலை சூரிய ஒளி மரங்களுக்குள் விழுந்தது. அந்த ஒளி பார்த்தா இப்படியே நீ பார்க்குற இந்த போட்டோ மாதிரி இருந்துச்சு. காட்டுல குளிர்ந்த காற்று, பறவைகள் குரல், மரங்களின் நிழல். கவி சொன்னா, டா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. சூர்யா சிரிச்சான், அட பயப்படாத, இது நம்ம அட்வென்ச்சர். ஆனா என்னோட மனசுக்குள்ள ஏதோ வேற மாதிரி உணர்வு. நாங்க கொஞ்சம் ஆழம் போனோம். அப்புறம் திடீர்னு டக் டக் டக், எங்கிருந்து தெரியாத சத்தம். அருண் கேட்டா, நீங்க கேட்டீங்களா? எல்லாரும் அமைதியா நின்னோம். மீண்டும் டக் டக், அது மரத்துல இருந்து வந்த மாதிரி. கவி மெதுவா சொன்னான், இது உட்பெக்கர் இருக்குமோ? ஆனா அந்த சத்தம், அதுல ஒரு ரிதம் இருந்தது, யாரோ சிக்னல் கொடுக்கிற மாதிரி. நாங்க முன்னாடி நடந்தோம். அப்புறம் மரங்களுக்குள்ள ஒரு ஒளி பாதை தெரிஞ்சது. சூரிய ஒளி நேரா ஒரு இடத்துக்கு விழுந்திருந்தது. அருண் சொன்னா, "டா, இந்த பாதை நம்ம எங்கோ கூட்டிக்கிட்டு போகுது." நாங்க அந்த ஒளி பாதையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பாதை முடிவு பழைய மரக்குடி. கதவு பாதி உடைந்தது. சூர்யா மெதுவா கதவை தள்ளினான். கதவு திறந்த சத்தம். உள்ளே பழைய மேஜை, பழைய வரைபடம் மற்றும் ஒரு குறிப்பு புத்தகம். அந்த புத்தகத்தை திறந்தோம். அதில் எழுதியிருந்தது, இந்த காட்டில் ஒரு ஒளி இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சவனுக்கு காட்டின் ரகசியம் தெரியும். அருண் சிரிச்சான், டா இது ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி இருக்கு. ஆனா அந்த புத்தகத்தின் கடைசி பக்கம் ஒரே ஒரு வார்த்தை, திரும்பிப்போ. நாங்க வெளியே வந்தோம். அப்போதான் கவனிச்சோம், சூரியன் மறைய ஆரம்பிச்சது. காட்டுல இருட்டு வேகமா வந்துச்சு. அப்புறம் திடீர்னு மரங்களுக்குள் ஒரு பொன்னிற ஒளி, அதே அந்த புகைப்படத்தில் இருக்கும் மாதிரி. அந்த ஒளி மெதுவா நகர ஆரம்பிச்சது. நாங்க அதை பின்தொடர்ந்தோம். அது நம்ம ஒரு பெரிய மரத்துக்கு கூட்டிச்சு. அந்த மரம் காட்டின் நடுவுல இருந்த மிகப்பெரிய மரம். அதன் உள்ளே ஒரு சிறிய குகை. குகைக்குள் போனோம். அங்க ஒரு பழைய சிலை. அதன் மேல் எழுதியிருந்தது, இந்த காடு உயிரோடு இருக்கிறது, அதை மதிக்கும் மனிதருக்கு மட்டும் அதன் ரகசியம் தெரியும். அந்த ஒளி மெதுவா மறைந்தது. அப்போ நாங்க புரிஞ்சது, அது கோஸ்ட் இல்ல, அது காட்டின் இயற்கை ஒளி. அந்த நாள் முதல் நாங்க அந்த காட்டை வேற மாதிரி பார்த்தோம்.